கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கிற சில வாசல்கள் திறக்கப்படும்படியாய் நாம் எவ்வளவோ போராடி ஜெபிக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாசல்கள் திறக்கும் வரை நாம் ஆண்டவரை விடுவதே இல்லை பாருங்கள். நம்முடைய ஜெபத்தை நிறுத்துவதே இல்லை பாருங்கள். இன்றைக்கும் கூட அப்படி ஒரு காரியத்தை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். நாம் எத்தனையோ அடைக்கப்பட்ட வாசல்களுக்காய் நாம் ஜெபித்திருப்போம், திறக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நிச்சயம் நான் நம்புகிறேன், இந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்பட வேண்டும் என்று ஒருவரும் ஜெபித்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். நானும் எத்தனையோ முறை இந்த வேதத்தை வாசித்திருக்கிறேன். இந்த அடைக்கப்பட்ட வாசல் இன்றைக்கு தான் என் கண்களுக்கு தெரிந்தது. ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் முன்பாகவே காண்பித்து கொடுத்திருப்பாரானால் நன்றி செலுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு காண்பித்து கொடுக்கிறாரே, அதை நினைத்து நீங்கள் இந்த காரியத்திற்காய் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஏசாயா 44 அதிகாரம் 18 வசனம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அறிவும் உணர்வும் நமக்கு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவும் உணர்வும் எப்படி வரும் என்றால், நாம் காண்கிறதன் மூலமாகவும் இருதயத்தின் மூலமாகவும் தான் நாம் இந்த அறிவையும் உணர்வையும் நாம் கற்றுக்கொள்ள முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம், எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று தாவீது சொல்லுகிறார். நாமும் கூட ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார் என்றும், நாம் என்ன காரியங்களை செய்யும் போது அவர் சந்தோஷப்படுகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது அவர் சங்கடப்படுகிறார் என்றும் நாம் வேதத்தின் மூலம்தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமையிலும் நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலைமையிலும் இருக்கிறது. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ வசனங்களை படிக்கிறோம். ஆனாலும் கூட சில நேரத்தில் உணர்வில்லாமல் இருக்கிறோம். முதல் முறை ஆண்டவருடைய எச்சரிப்பு வரும்போது சற்று பயம் இருக்கும். பின்பு அது திரும்ப திரும்ப வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறவர்கள் மிகவும் சொற்பமானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அதை கேட்டு கேட்டு இருதயத்தை கடினமாக்கி அதாவது இருதயத்தை ஆண்டவருடைய வசனத்திற்கு அடைத்து கொண்டு இது தவறு அல்ல என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் ஏராளம். இன்னைக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனையோ கதவுகள் திறக்கப்பட ஜெபித்திருக்கிறோமே. இன்றைக்கும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டிய கதவு என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய இருதயம் ஒரு நாளும் அடைக்கப்பட்டு இருந்து விடவே கூடாது. உம்முடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு, நீர் செய்த அற்புதங்களை நினைத்து பார்க்காதபடிக்கு என்னுடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து விடவே கூடாது. தயவு செய்து என்னுடைய இருதயத்தின் அடைக்கப்பட்ட வாசல்களை திறவும் என்று செபியுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நாம் அநேக அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட செபிக்கிறோமே, அந்த வாசல்கள் திறக்காவிட்டால் நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது, அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இருதயம் திறக்கப்படாவிட்டால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடை மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையே வீணாய் போய்விடும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்தில் நாம் இதை யோசித்து பார்ப்பதே இல்லை. வருகிற ஆசீர்வாதத்தில் நாம் கவனம் செலுத்துகிற அளவிற்கு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை கூட இழந்து போய் விடுவோமே என்ற ஒரு கவனம் இந்த காரியத்தில் இல்லாமல் இருப்பது மிகவும் பரிதபிக்கக்கூடிய நிலைதான். ஆமெனுக்கு பிரியமான தேவ ஜனமே, நாம் அதிசயங்களுக்காக, அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமே. அந்த வாசல்கள் திறக்கப்படுவது எவ்வளவு நன்மைகளை கொண்டு வருமோ அதை காட்டிலும் பல மடங்கு நம்முடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து மாறி திறக்கப்பட்டால் மேலான ஆசீர்வாதங்கள் நிச்சயம் நமக்கு உண்டாகும். ஆகவே இந்த நாளில் அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்க ஜெபித்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதர சகோதரி,
பிள்ளையே, நீ ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் நல்லது, தொடர்ந்து ஜெபி. ஆனாலும் கூட இந்த ஒரு வாசலையும் சேர்த்துக்கொள். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்து விடவே கூடாது, நீர் அதை திறவும் என்று ஜெபியுங்கள். நிச்சயம் ஆண்டவர் திறப்பார். அதற்கு பின்பு நாம் அறிவுள்ளவர்களாகவும் உணர்வுள்ளவர்களாகவும் இருப்போம். காண்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். நாம் உணர்ந்து விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாரா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.